கன்னி ராசிக்கார அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உறவுகள்ல ஏற்பட்ட பிரிவு மனதையே சிதைத்து போட்டது. ஆனா உறவுகள்ல ஏற்பட்ட பிரிவு என்று சொல்வதை விட உறவுகள்ல பேசப்பட்ட வார்த்தைகள் ஒரு உறவுகளுக்குள்ள மிகப்பெரிய ஒரு பிரிவு ஒன்றை ஏற்படுத்தி கொடுத்து அது உங்களுடைய மனதை சிதைத்து இனிமேல் எனக்கு யாரும் வேண்டாம் என்கிற நிலைமைகளுக்கு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட உங்களை நினைக்க வைத்திருப்பார்கள். அப்படிப்பட்டான் சமீபத்தில் கூட ஒரு சில விஷயங்கள் உங்களுடைய மனதிற்குள் நடந்ததா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். கன்னி ராசி என்பர்களை, உறவுகள் என்பது உங்களுக்கு சாதாரணமான ஒரு விஷயங்களாக இருக்காது. நீங்கள் ஒருவரை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இடம் கொடுத்து விட்டால் அவங்களுக்காக உண்மையாகத்தான் இருக்கணும், உண்மையாகத்தான் நான் இறுதி வரைக்கும் இருப்பேன், அவர்களை எனக்கு எந்த விதமான ஒரு தீங்குகளை தேடி கொடுத்தாலும் நான் அவர்களிடம் உண்மையாகத்தான் நடந்து கொள்வேன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு மனிதராக இன்னும் நீங்கள் இருந்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். அவங்களுக்காக நீங்கள் உண்மையாகத்தான் வாழ்ந்தீர்கள். சின்ன சின்ன உதவிகள் செய்தாலும் மனதார நீங்கள் செய்யவும் தொடங்கினீர்கள். ஆனால் அது சின்ன உதவியாக இருந்தாலும் அதை உங்களுடைய ஆள் மனதில் இருந்து நீங்கள் செய்தீர்கள். அதனால அதனுடைய பலனானது அதிகமாகவே அந்த ஒரு மனிதர்களுக்கு கிடைத்திருக்கும். அதே உறவில் பிரிவு ஏற்பட்டதால் அதனுடைய வலி உங்களுக்கு அதிகமாகவே இருந்து கொண்டு மனதிற்குள்ள ஒரு காயங்களை இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் நிச்சயமாக இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது நிச்சயமாகவே கூற வேண்டும். பின்னர் பேசாமல் போன சூழ்நிலைகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்திருக்கலாம். காரணங்கள் சிறியதாக இருந்தாலும் அதனுடைய தாக்கங்கள் உங்களுடைய மனதில் பெரியதாகவே மாறிக்கொண்டு அது கஷ்டங்களையும் கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருந்தது. கன்னி ராசியினரின் குணம் என்ன தெரியுமோ? நீங்கள் உறவுகளை எளிதில் விட்டு கொடுக்க மாட்டீர்கள். அதுதான் உங்களுடைய குணமாகவே இன்னும் நீங்கள் வைத்து கொண்டே தான் இருந்தீர்கள். ஒரு பிரச்சனை வந்தால் கூட அதை சரி செய்ய முயற்சி செய்யக்கூடிய ஒரு நபர்கள் நீங்கள். ஆனால் சில நேரங்களில் எதிர்ப்புறத்தில் இருக்கும் மனிதர்களின் மனநிலைமைகள் காரணமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இடைவெளி என்பது உருவாக்கப்பட்டிருக்கும். நான் என்னுடைய மனநிலையை மட்டும் விரும்பக்கூடாது, நான் மட்டும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது, என்னுடன் இருக்கக்கூடியவர்கள் எனக்கு எதிரில் இருக்கக்கூடியவர்கள் என அனைவரையும் நீங்கள் மனதிற்குள் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு உறவாகவே தான் இன்னும் நீங்கள் இருந்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய மனிதர்கள் அனைவரும் உங்களை ஈஸியாக ஏமாற்றி விட்டு சென்று விடுவார்கள் என்பது உங்களுக்கு தெரிந்த மிகப்பெரிய ஒரு உண்மை. ஆமாவா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமாண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது கன்னி ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குடும்பத்துல தேவையில்லாத ஒரு தவறான புரிதல்கள் கூட ஏற்பட்டது. 2ஆம் வீடான குடும்பஸ்தானத்தில் சனியின் பார்வைகளும் ராகு கேதுக்களின் நிழல்களும் படியும் பொழுது அமைதியான குடும்பத்தில் தேவையற்ற சந்தேகங்களும் தவறான புரிதல்களும் புயலாகவே மாறி அது இன்னும் கஷ்டத்தையும் கவலைகளையும் உடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து தேவையில்லாத சில பிரச்சனைகளை கூட உடைய வாழ்க்கைக்குள்ள வரவழைத்து கொண்டே தான் இருந்தது. நீங்கள் எவ்வளவோ நேர்மையாகவும் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக மட்டுமே உழைத்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய செயல்பாடுகளை குடும்ப உறுப்பினர்களை தவறாக புரிந்து கொண்டு உங்களை ஒரு குற்றவாளியை போல பார்த்த தருணங்கள் உங்களை நரக வேதனைகளுக்கு இன்னும் உள்ளாக்கி கொடுத்து கொண்டே தான் இருந்தது. இப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டதா? அது ஏற்பட்டு எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்தது என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். கணவன் மனைவிக்குள்ளேயோ அல்லது உடன் பிறந்தவர்களுக்குள்ளேயோ ஒருமித்த கருத்து என்பது இல்லாமல் நீங்கள் எதை சொன்னாலும் அது தவறாகவே சித்தரிக்கப்பட்டு வீட்டில் இப்பொழுதும் ஒரு பதற்றமான சூழல்கள் நிலவக்கூடிய ஒரு நேரங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரலாம். முடிந்த அளவுக்கு நீங்கள் குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் அனுசரித்து சென்றால் மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வுகள் என்பதை தேடி கொடுக்கும். அதேமேல் குடும்பத்துக்குள்ள யாரிடமும் சொல்ல முடியாத சில கவலைகளை மனதிற்குள்ள மட்டுமே தான் நீங்கள் வைத்துக்கொண்டு அதை யாரிடம் போய் சொல்வது, யாரிடம் போய் சொன்னால் அதற்கான பதில்கள் கிடைக்கும் என்று தெரியாமல் நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்ட குழப்பங்கள் உங்களை இன்னும் உயிரோடு கொன்று கொண்டே தான் இருக்கும். ஆனால் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களுடைய குடும்பத்தையும் முன்னாடி போல இப்பொழுதும் நல்ல ஒரு நிலைமைக்கு வர வைக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு எத்தனையோ விதமான செயல்களை நீங்கள் செய்து கொண்டுமே தான் இருக்கிறீர்கள். ஆனால் அந்த செயல்களுக்கு எல்லாத்துக்கும் மதிப்பு மரியாதை என்பதை கிடைக்காமல் அது கஷ்டங்களை மட்டுமே தான் உடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கன்னி ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
எதிலும் நேர்மறை சிந்தனையுடன் நீங்கள் செயல்பட்டால் மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பது ஏற்பட்டு அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து நடந்து கொண்டால் இனிமேல் எல்லா விதமான விஷயங்களிலும் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பது தானாகவே உண்டாகத் தொடங்கும். இப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் ஏற்படுகிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத சில செலவுகள் மூலம் சேமிப்புகள் இந்த நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையலாம். செயல்பாடுகளில் பொறுமையுடன் நீங்கள் நடந்து கொண்டால் மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுக்கு நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு சார்ந்த பணிகளில் அலைச்சல்கள் என்பது இந்த ஒரு நாளில் ஏற்படலாம். ஆனால் நீங்கள் அவசரமின்றி பொறுமையுடன் எந்த ஒரு செயல்களை செய்தாலும் அதில் நல்ல முடிவுகள் என்பதை உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாகவே உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். மற்றவர்கள் மீதான கருத்துக்களில் கவனமாக நீங்கள் இருந்தால் அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நன்மைகள் என்பதை நிச்சயமாகவே தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். அதே போல முக்கியமான முடிவுகள் உடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய ஒரு தருணங்களில் தான் இப்பொழுது அமைந்திருக்கிறது. வாழ்க்கையை மாற்றுவது பெரிய நிகழ்வுகள் மட்டும் கிடையாது. சின்ன சின்ன நேரங்களில் நம்ம எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முடிவுகளாலேயும் நம்முடைய ஒரு வாழ்க்கையோட திசையை நம்மளே மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் அந்த ஒரு திசையை நம்ம தவறான முறையில் தவறான ஒரு மனிதரை வைத்து நம்ம தேர்ந்தெடுக்கும் போதுதான் நம்மளுடைய வாழ்க்கையின் திசைகளும் வாழ்க்கையோட நிலைமைகளும் தவறை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் ஒரு தவறான ஒரு முடிவை நீங்கள் முக்கியமான ஒரு முடிவை எடுக்க வேண்டிய ஒரு காலங்கள் கூட இனிமேல் கூட நிச்சயமாக வரலாம். அது தொழில் தொடர்பானதாக இருக்கலாம், பணம் தொடர்பானதாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பானதாக கூட இருக்கலாம். ஆனால் கடந்த கால அனுபவங்கள் உங்களுக்கு இப்பொழுது நல்ல ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய அறிவுகளை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இது வரைக்கும் நீங்கள் தயங்கி கிடந்த உங்களுடைய விஷயங்களில் தெளிவுகள் என்பது கிடைத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது இப்பொழுது தானாகவே உண்டாக்கும். புதிய முயற்சிகளை தொடங்கக்கூடிய தைரியங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டும். உங்களை நீங்களே நம்பி எடுக்கக்கூடிய முடிவுகள் எதிர்காலத்தில் உங்களை உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாகவே அமையும். அந்த அளவுக்கு நல்ல நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனி வரக்கூடிய நாட்களில் நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் ஒரு முறைக்கு பல முறை இப்பொழுது கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் ஒரு புரிதல்கள் என்பது இனி வரக்கூடிய நாட்களில் உண்டாக்கும். இதுவரைக்கும் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருந்த சில உறவுகள் இனிமேல் உங்களை கொஞ்சம் புரிந்து கொண்டு வைப்பார்கள். உங்களிடம் பேசினால் நன்மைகள் நடக்கிறது, நீங்கள் நமக்கு சாதகமாகத்தான் இருக்கிறீர்கள் என்பதை குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில உறவுகள் உங்களுக்குள்ள வெளிப்படுத்தி அவர்கள் ஒரு விதமான சில உண்மைகளையும் ஒரு விதமான சில உதவிகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்து கொடுப்பார்கள். இப்படிப்பட்ட செயல்கள் இனி வரக்கூடிய நாட்களில் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் இப்பொழுது கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்தால் போதும். நன்றி, வணக்கம். அதில் நல்ல முடிவுகள் என்பதை உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாகவே உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். மற்றவர்கள் மீதான கருத்துக்களில் கவனமாக நீங்கள் இருந்தால் அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நன்மைகள் என்பதை நிச்சயமாகவே தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். அதே போல முக்கியமான முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய ஒரு தருணங்களில் தான் இப்பொழுது அமைந்திருக்கிறது. வாழ்க்கையை மாற்றுவது பெரிய நிகழ்வுகள் மட்டும் கிடையாது. சின்ன சின்ன நேரங்களில் நம்ம எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முடிவுகளாலேயும் நம்முடைய ஒரு வாழ்க்கையோட திசையை நம்மளே மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் அந்த ஒரு திசையை நம்ம தவறான முறையில் தவறான ஒரு மனிதரை வைத்து நம்ம தேர்ந்தெடுக்கும் போதுதான் நம்மளுடைய வாழ்க்கையின் திசைகளும் வாழ்க்கையோட நிலைமைகளும் தவறை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் ஒரு தவறான ஒரு முடிவை நீங்கள் முக்கியமான ஒரு முடிவை எடுக்க வேண்டிய ஒரு காலங்கள் கூட இனிமேல் கூட நிச்சயமாக வரலாம். அது தொழில் தொடர்பானதாக இருக்கலாம், பணம் தொடர்பானதாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பானதாக கூட இருக்கலாம். ஆனால் கடந்த கால அனுபவங்கள் உங்களுக்கு இப்பொழுது நல்ல ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய அறிவுகளை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இது வரைக்கும் நீங்கள் தயங்கி கிடந்த உங்களுடைய விஷயங்களில் தெளிவுகள் என்பது கிடைத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது இப்பொழுது தானாகவே உண்டாக்கும். புதிய முயற்சிகளை தொடங்கக்கூடிய தைரியங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டும். உங்களை நீங்களே நம்பி